உங்க அண்ணன் கிட்ட பதுசா 10 சவரம் வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட 30 சவரம் பேரம் பேசி இத முடிச்சிருக்காங்கன்னு இப்பயாவது உடைச்சு சொல்லுங்களேன். நீங்க தான் ஞாஸ்தியாச்சே. இல்லனா நான் தப்பு பண்ண மாதிரி ஆகுது. எனக்கு எதுக்கு இந்த ஈன பொழப்பு? எனக்கு எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2 தான். வாயை திறந்து கொண்டு போட்டு வேண்டிய உன்ன. மனுஷங்களா நீங்களா? பெத்த அப்ப நான் ஒருத்தன் இங்க உயிரோட நிக்கிற எனக்கு தெரியாம என் தங்கச்சி கூட பேரம் பேசி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடும் பண்ணிருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னவே இந்த அளவுக்கு சூழ்ச்சி பண்றீங்கன்னா அப்போ உங்களை நம்பி எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும்? குடும்பத்துல யாராவது ஒருத்தர் சரியில்லைன்னா பரவாயில்ல, ஆனா இங்க ஒட்டுமொத்த குடும்பமுமே பித்தலாட்ட குடும்பமா இருக்கீங்க. மாமா எவ்வளவு பொய்! விளங்காத குடும்பம் இது சரிப்பட்டு வராது. இனிமே இந்த குடும்பத்தோட என்னால சம்பந்தம் வச்சுக்க முடியாது. உங்களுக்கு மனுஷங்களை விட எப்ப பணம் முக்கியமா போச்சோ அப்பவே எனக்கு நீங்க முக்கியம் இல்லைன்னு ஆயிட்டீங்க. இத இத்தோட நிறுத்திக்கலாம். கல்யாணமும் தேவையில்லை, நிச்சயதார்த்தமும் தேவையில்லை. கிளம்புங்க எல்லாரும். ஐயோ அண்ணன், வாங்க வாங்க. அண்ணன் இருங்க. மாமா இது மாமா மாமா இருங்க. நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் மாமா. போதும்பா போதும். எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாம இவ்வளவு நடந்திருக்கோ. ஒரு பொண்ணோட அப்பாவா என்ன நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இந்த குட்டிமணி மரியாதை இல்லாத இடத்துல காலடி கூட வைக்க மாட்டான்னு உங்களுக்கு தான் புரியல. இவ்வளவு கேவலமான ஒரு குடும்பத்துல என் பொண்ணு வாடறதுக்கு பதிலா இவ வாழாமல இருக்கலாம். போதும் மாமா எனக்காக மன்னிச்சுங்க மாமா. மாமா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணனோட குணம் உங்களுக்கு தெரியும்ல, மன்னிச்சிருங்க தம்பி. வரமா மாமா நில்லுங்க மாமா.